ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம சூர்யா மகா என்ன வார்த்தைய தான் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறா? இதுவரைக்கும் மகா கிட்ட நம்ம கல்யாணம் ஆனதுலருந்து சொல்லாத வார்த்தை என்ன? அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கிறாரு. இதனால ஆபீஸ்ல வந்து எந்த வேலையுமே பார்க்கவே இல்ல. இங்க இந்த பக்கம் அனாமிகா என்னடான்னா, நம்ம விஜய் கிட்ட இல்லாததையும், பொல்லாததையும் சொல்லி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல பிரபாவ பத்தி. நம்ம விஜய் என்னடான்னா, ஒரு மஞ்சமாக்கா மாதிரி அப்படியே அமைதியா அத கேட்டுக்கிட்டு, எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம சூர்யா ரொம்பவுமே டென்ஷனா இருக்காப்ல இல்லையா? மகாவ நினைச்சு. அப்ப பவித்ரா கூட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பவித்ரா கிட்டனாச்சும் ஏதாச்சும் விடை கிடைக்குமா? அப்படின்னு சூர்யா சொல்லி பார்க்குறாப்ல. ஆனா பவித்ரா அதுக்கு சிரிச்சுப்புட்டு, உங்களுக்குள்ள நடக்கிறதுல எனக்கு என்ன சார் தெரியும்ன்ட்டு போயிடுறாங்க. அப்படியே வெளியில வந்து பேசுறப்ப, ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஒய்ஃப் கிட்டயோ, லவ்வர் கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஐ லவ் யூன்னு சொல்றாப்ல. அத நம்ம சூர்யா கேட்டுர்றாப்ல. ஆமா, நம்ம மகா கிட்ட இதுவரைக்கும் ஐ லவ் யூ சொல்லவே இல்லல்ல. அதத்தான் அவ கேட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்ல. ஆபீஸ்ன்னு கூட பார்க்காம தன்னையே மறந்து அங்க ஆடிடுறாரு. எல்லாருமே பார்த்துடுறாங்க. இருந்தாலும் அவரு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம மகாவும், ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, "உங்களுக்கு ஒரு குழந்தை வேணாமா?" அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இந்த சூர்யா கிட்ட இந்த மாதிரி கேட்டேன். அவ யாரு இன்னும் காதலே என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து பார்ப்பேன். அவரு சொல்லலன்னா என்ன? நானே சொல்லிடுவேன் அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சூர்யா மகாவோட அப்பாவ கூப்ட்டு ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ரொமான்ஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கோடீஸ்வரி வந்து ராஜலட்சுமி கிட்ட இந்த மாதிரி விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த அனாமிகா பிரபாவ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாப்ல. வீட்டுக்கு வந்து வெளியில வாசல்ல நின்னுகிட்டே மகா கிட்ட எப்படி ஐ லவ் யூ சொல்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து இந்த சித்ரா தேவி பார்த்துட்டு, "இவன் என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு பக்கத்துல போயிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு நம்ம சூர்யா சுதாரிச்சுக்கிறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு.